லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா யூனிட் 3ல பார்ட் 2. அதுல பர்டிகுலரா யூனிட் 3ல பார்ட் 2ல நம்ம டீட்டெயிலா பார்த்தது வந்து லாஸ்ட் டாபிக் ஆஃப் அவர் சிலபஸ் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கார்லேஷன் and regression பார்த்தோம். Full detail what is mean by correlation, what is mean by regression, and the types of correlation, types of regression, and what are that relationship between these two variables. That everything are discussed in last class. And also the statistical inference just the procedure of testing hypothesis. இது அடுத்த நம்ம சிலபஸ். அந்த லாஸ்ட் இயர் இதுல ஒரு क्वेश्चन வந்தது, சரியா? டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ்ல ப்ரொசீஜர் அது மட்டும் தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் இருக்கு. ஸோ அதுல ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு நம்ம அதுல 5 ஸ்டெப்ஸ் டெஸ்டிங் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதீசிஸ், சரியா? அந்த ஒவ்வொன்றா அது ஹைபோதீசிஸ் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம், சரியா? ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம இதுல பார்க்க போறோம். அதுல மெயினா வந்து டோட்டலா இதுல 3 I think types of statistical hypothesis la 4 type is that simple hypothesis and the complex hypothesis, directional and non-directional hypothesis, inductive or deductive hypothesis. இந்த மாதிரி 4 hypothesis பார்த்தோம். ஒரு assumption, hypothesis means assumption. ஸோ நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே வந்து போர்டு காமிச்சிருக்கேன், இதுல ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா இப்படி கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். Hypothesis of testing or significance of testing. இதுல steps is carry out that test of significance. இதுல 5 steps we are discussed in the last class. First that lay down that hypothesis. ஒரு hypothesis எப்படி lay down பண்றது. Second வந்து types of hypothesis. அதுலதான் 2 இருக்கு. ஒன்னு வந்து alternative, இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாத்தீங்க, null hypothesis, இன்னொன்னு alternative hypothesis. After testing a hypothesis by that random sampling is third procedure or step. Third, fourth was the decision to making, the types of error in testing of hypothesis. Fifth one the fixation of level of significance. சரியா? இதுதான் நம்ம பார்க்க போறது. So last classல வந்து நம்ம first step பார்த்தோம், the lay down of that hypothesis. எப்படி வந்து ஒரு conclusion is tentative hypothesis which need to test it. ஒரு டெஸ்ட் பண்ணனும்னா ஒரு tentative hypothesis பண்றோம், அத lay down that hypothesis. Step 2 என்ன சொன்னதா types of hypothesis. இதுல null and alternative hypothesis இருக்கு, சரியா? சோ இதுல வந்து இதுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா நம்ம பார்க்க போறோம். So null, the hypotheses are correct and accepted because the observed value of an attribute of the sample, it does not show much deviation from that expected value of the attribute of the populations. சரியா? So page number 44 ல இருக்கும் சார், material unit 3 part 2 page number 44 I think, right? So this hypothesis not accepted or rejected. நம்ம ஃப்ரேம் பண்றோம், அது அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா, because the observed value of the sample, the distinct that varies from that expected value. அதை வச்சுதான் அந்த ரெண்டு சொல்றோம். நல் ஹைபோதீசிஸ், இன்னொன்னு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். ரொம்ப முக்கியமானது சிம்பிள், இதுனா வரைக்கும் பிஜில கேட்கல. சோ மத்த மேத்ஸ் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த சிம்பிள் வந்து கேட்டிருக்காங்க, சரியா? H0 சொன்னா நல் ஹைபோதீசிஸ், H1 ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ், சரியா? ரைட். இதுதான் பேஜ் நம்பர் 46க்கு வாங்க. பேஜ் நம்பர் 46 மெட்டீரியல்ல 45 46, சரியா? ரைட். அதுல லாஸ்ட் இயர் இதுல இந்த ஏரியால ஒரு क्वेश्चन வந்தது. 1 minute. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நல் ஹைபோதீசிஸ். டிஆர்பில கேட்ட क्वेश्चन நல் ஹைபோதீசிஸ். லாஸ்ட் இயர் 2021ல இந்த क्वेश्चन வந்திருந்தது, சரியா? சோ நல் ஹைபோதீசிஸ் யூஸ்ட் இன் testing a statistical hypothesis to decide whether to accept or reject the hypothesis. ஒரு hypothesis frame பண்றோம்,
அது அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா இதுதான் மேட்டர். So it assert that no difference between sample statistics and population parameter. No different. நல்லா ஞாபகம். பேஜ் நம்பர் 46 பாருங்க. இந்த ஒரு சென்டென்ஸ் சொன்ன பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். நம்ம மெட்டீரியல்ல 46 பேஜ் நம்பர் 46ல அந்த நல் ஹைபோதீசிஸ்ல செகண்ட் ஆர் தேர்ட் லைன்ல இருக்கும் பாருங்க. It asserts no difference between the sample statistics and the population parameter, that is called null hypothesis. அதுல இல்ல நான் ஏற்கனவே சிங்கிள் சாம்பிள் மீன் இந்த இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. எக்ஸ் பார் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், சாம்பிள் மீன் சொல்றோம். இதே இந்த மியூ அப்படின்னு சொல்றது வந்து என்னது, பாப்புலேஷன் மீன். அப்ப H0 that is a null hypothesis. அப்ப என்ன மீனிங்னா mu is equal to x bar. ஓகேவா? mu is equal to x bar. மெட்டீரியல் கொடுத்துருக்கேனா, இதுதான் லாஸ்ட் இயர். இப்ப நான் ஒரு கட்டம் போட்டிருக்கேன் பாருங்க, போர்டுல ஒரு கட்டம் போட்டிருக்கேன்னா ஒரு ஃப்ரேம். இதுதான் சார் லாஸ்ட் இயர் கேட்ட 2022ல கேட்ட டிஆர்பி கொஸ்டின். எவ்வளவு ஈஸியான கொஸ்டின். சோ நான் இருந்தாலும் அதுல பேஜ் நம்பர் 46ல நான் ஹேண்ட் ரைட்டனா எழுதியிருக்கேனா ஏதாவது இதுக்கு நேரா எழுதியிருக்கேன். எஸ். ஏன் இது எழுதியிருக்கேன்னா, இது மத்த மேக்ஸ் புக்கு காமர்ஸ் புக்கு பார்க்கும்போது இப்ப நம்ம இந்த புக்ல இது கொடுத்துருக்காங்க, வேற வேற புக்ல வேற வேற ஃபார்மேட்ல கொடுத்தவாங்க. அதையும் நான் ஹேண்ட் ரைட்டனா எழுதியிருக்கேன். நல் ஹைபோதீசிஸ் population mean minus x bar equal to 0. நல்லா ஞாபகம். அதே இன்னொன்னு சொல்லிருக்கேன் பாருங்க, நல் ஹைபோதீசிஸ் வந்து x bar 1 x1 bar இல்ல bar x1 எப்படி ஒன்னு சொல்லலாம், x2 bar equal to 0 இப்படியும் மென்ஷன் பண்ணலாமா சார்? இதே நீங்க ரொம்ப போட்டு அனலைஸ் எல்லாம் பண்ணாதீங்க, சரியா? ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபார்முலா, அவ்வளவுதான். இது சொல்லலாம், இது நல் ஹைபோதீசிஸ் தான், இது நல் ஹைபோதீசிஸ் தான், இது நல் எல்லாம் சொல்லி ஆல் தே போனா ஆல் தே போஸ் தான் கரெக்ட் ஆன்சர், முடிஞ்சு வச்சு. சரியா? சோ சிம்பிளா சொன்ன என்னது, டு அசஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பாப்புலேஷன் பாராமீட்டர். அவ்வளவுதான். பாப்புலேஷன் பாராமீட்டர் சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. அத நல்னா நில், அந்த மீனிங்ல நம்ம சொல்றோம். திஸ் ஹைபோதீசிஸ் இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் for the purpose of a possible acceptance, that is called null hypothesis. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காஃப் வந்துட்டே தான் இருக்கும், இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா கியூர் ஆகல, இருந்தாலும் கிளாஸ் எடுக்கணும்னு நான் எடுத்துட்டு இருக்கேன். அதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ரைட். சோ எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு ஹைபோதீசிஸை ஃப்ரேம் பண்றோம். நீ கண்டிப்பா நீங்களே ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா நல் ஹைபோதீசிஸ் ஃப்ரேம் பண்ணிருப்பீங்க. ஃபைண்ட் அவுட் வெதர் a particular drug is effective to curing the malaria or not. ஒரு மலேரியா நோயை வந்து இந்த ட்ரக் கியூர் பண்ணுதா கியூர் பண்ணலையா, இதான் நம்ம ப்ராஜெக்ட். ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ண போறோம், ஏதோ ஒரு. அப்ப we will take the null hypothesis. எப்படி சார் பண்ணணும்? The drug is not effective in the curing the malaria. அப்படிதான் நம்ம முதல்ல ஃப்ரேம் பண்ணணும். நம்ம ஃப்ரேம் பண்ற மெத்தட் இதுதான், சரியா? the drug, அதாவது நம்ம ஃபைண்ட் அவுட் தட் பர்டிகுலர் ட்ரக்ஸ் ஆர் எஃபெக்டிவ் இன் கியூரிங் த மலேரியா. மலேரியாவை கியூர் பண்ணும் இந்த ட்ரக். ஆனா நம்ம நல் ஹைபோதீசிஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்? நல் ஹைபோதீசிஸ் ஃப்ரேம் பண்றது என்னது? ஃபர்ஸ்ட் the drug is not effective in the curing malaria. இப்படிதான் நம்ம இதுல ஃப்ரேம் பண்றோம், சரியா? சோ அப்ப இதுல என்ன நடக்குது, இங்க வந்து நெகட்டிவா சொல்லியிருக்கோம். சிம்பிளா சொன்னா அது நெகட்டிவா சொல்லியிருக்கோம், இந்த ட்ரக் வந்து மலேரியாவை குணப்படுத்தாது. அப்ப the rejection of null hypothesis, நல்லா வச்சுக்கோங்க, சரியா? rejection of null hypothesis, it indicate that the drug is so much of effective, drug is so much of effective in curing the malaria. அப்ப இந்த null hypothesis என்ன செய்யணும்? ரிஜெக்ட் ஆகணும். அப்ப ரிஜெக்ட் ஆனாதான் இந்த ப்ராஜெக்ட், அது என்ன சொல்றோம், இது இண்டிகேட் த சக்சஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். சிம்பிளா சொன்னா, null hypothesis அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
null hypothesis என்ன நம்ம ஃப்ரேம் பண்ணி இருக்குமோ அது சரின்னு சொல்ல வரோம். அப்ப நாட் கியூரிங் த மலேரியா திஸ் ட்ரக், எஸ். அப்ப அக்செப்ட் ஆகக்கூடாது. அப்ப அக்செப்ட் ஆனா ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர், நல் ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆனா ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ். இவ்வளவுதான் மேட்டர். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரியா? ரைட், அவ்வளவுதான், போதும் நல் ஹைபோதீசிஸ் பொறுத்தளவு. சோ நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். இதுல நிறைய நான் H1 மட்டும் தான் சொன்னேன். நான் நெக்ஸ்ட் பேஜ்ல சரி, இருந்தாலும் அதுல ஜஸ்ட் நீங்க எழுதுங்க, அதுல மென்ஷன் பண்ணல. ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் வந்து H1 அப்படின்னு சொல்லலாம், HA அப்படின்னு சொல்லலாம், H ஆல்பா அந்த சிம்பல் போடும், இன்ஃபினிட்டி மாதிரி சிம்பல் போடும்ல, இப்படியும் சொல்லலாம். அப்ப இந்த 3 மெத்தட்ல சொல்லலாம். இது எதுனாலும் ஆப்ஷன்ல வரலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேரு ரிசர்ச் ஹைபோதீசிஸ் அப்படின்னு எழுதியிருக்கேனா, ஹேண்ட்ரைட்டனா? அந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ், அந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ்ல நான் சொல்றேன், பேஜ் நம்பர் 46ல இந்த இதெல்லாம் எழுதுங்க, மெட்டீரியல் இருக்காது, இதெல்லாம் மெட்டீரியல் இருக்காது. H1, HA, H இந்த ஆல்பா சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி. ஆர் இதுக்கு இன்னொரு பேர் என்னது, ரிசர்ச். இது மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸா, ரிசர்ச் ஹைபோதீசிஸ். நம்ம ரிசர்ச் ஹைபோதீசிஸ்க்கும் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸும் ரெண்டும் ஒண்ணுதானா? So any statistical hypothesis which is not a null hypothesis, அதுதான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். null hypothesis ஒரு ஆல்டர்னேட்டிவ், அவ்வளவுதான். The null hypothesis rejected, the alternative hypothesis is applicable. null hypothesis reject ஆனா இது applicable ஆகுதுன்னு சொல்றாங்க. The difference between the population mean and the sample mean is not due to the sampling fluctuations for alternative. பேஜ் எக்ஸாம்பிள் வந்து பேஜ் நம்பர் 46ல கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க, சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க போதும், சரியா? ரைட், இப்ப ரெண்டாவது ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி சிட் பண்றோம், அந்த ஹைபோதீசிஸை எப்படி ஃப்ரேம் பண்றோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் வந்து அது நல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் மூலம் அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். அதுக்கு அடுத்து தேர்ட் ஸ்டெப், டெஸ்டிங் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதீசிஸ் பை ரேண்டம் சாம்பிளிங். அப்ப இது ஒண்ணு இல்ல, த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம், த கொஸ்டின்ஸ் டு பி ஆன்சர் தட். அப்ப த செட்டப் தட் நல் ஹைபோதீசிஸ் எப்படி செட்டப் பண்றோமோ அதை பொறுத்து தான் அந்த டெஸ்டிங் பண்றது, அவ்வளவு, வேற ஒண்ணும் அதுல பெருசா கிடையாது. ஃபோர்த் ஸ்டெப் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். The statistics based on that the appropriate probability of distributions, the different probability of distribution value. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா probability of distribution value தான் Z distribution, standard error, t test, இதெல்லாம் சொல்லுவோம் t test. ஓகேவா? அது தெரிஞ்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் determine the critical value. இத பத்தி நான் பின்னாடி டீடைலா சொல்றேன் சார். ஜஸ்ட் அஞ்சாவது பாயிண்ட் ஸ்டெப், the determine the critical value. Sixth வந்து to making the statistical decision. எப்படி இது ஏற்கனவே நான் சொன்னதுதான், இது புதுசா ஒண்ணும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷன் எப்படி எடுக்கிறது, actually to make the statistical decision to calculated value of the test statistics to fall in the critical, that is called rejection, the region, the null hypothesis will be rejected. சார் இது கொஞ்சம் புரியாம இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் தனியா இன்னொரு ஏரியால டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஒரு டாபிக் இருக்கு, அந்த இடத்துல பக்காவா நடத்திடுவேன், சரியா? நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல உள்ளதை ரீட் பண்ணிக்கோங்க போதும், அவ்வளவுதான். சோ இது வந்து கிரிட்டிக்கல் ரீஜன் சொல்றது. இதே நான் கிரிட்டிக்கல் ரீஜன் தான், கிரிட்டிக்கல் ரீஜன்னா ரிஜெக்ஷன் ரீஜன் சார், நான் கிரிட்டிக்கல் ரீஜன்னா அக்செப்டன்ட் ரீஜன்ஸ். அப்ப அங்க கிரிட்டிக்கல் ரீஜன்ல என்ன சொன்னோமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இங்க வந்து alternative null hypothesis not rejected, அப்ப that is called it's accepted அப்படினு அர்த்தம், சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட், the 7th one, to interpretation of result, null hypothesis will be rejected, it is concluded the alternative hypothesis is true அப்படினு சொல்றாங்க. இதே இது null hypothesis வந்து accepted, the concluded that null hypothesis is true அப்படின்னு சொல்ல வரோம்.
சரியா? இது ரெண்டுக்குள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். We are decision making. Type 1, Type 2 error of the hypothesis. So Type 1, Type 2 இந்த அளவுக்கு பிஜில கொஸ்டின் வந்தது கிடையாது. ஆனா நான் கண்டிப்பா கேட்பேன், இப்பே சொல்லிட்டேன். ஆனா பிஜிலையும் வரலாம், வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, வரலாம். சரியா? சோ அப்ப நீங்க அதை பத்தி பிஜில வருமா வராதா, நான் கண்டிப்பா Type 1, Type 2 இருந்து கொஸ்டின் கேட்பேன். பிஜில வந்தது கிடையாது, பட் ஆனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேத்ஸ் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டெஸ்ட் ஆஃப் ஹைபோதீசிஸ்ல Type 1, Type 2 கேட்டிருக்காங்க. சரியா? எஸ். It caused that null hypothesis will be rejected in favor that alternative hypothesis. It's a two possible outcome is that either the null hypothesis has been rejected correctly or incorrectly. So following that, rejecting that null hypothesis, அதாவது ஃபால்ஸ்லி ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொன்னேன். ஒரு 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 பொய்யான ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்றது தமிழ்ல சொன்னா. இந்த null hypothesis இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா Type 1 அப்படின்னு சொல்றோம். ஒரு பொய்யான ரிஜெக்ஷன், ஒரு பொய்யான ரிஜெக்ஷன், Type 1 error. அப்ப null hypothesis is not rejected. Two possible is that either we are failed to reject the null hypothesis, it should be have the rejected. Otherwise, falling to reject the null hypothesis when it should have that rejected to that, இதுக்கு பேரு Type 2 அப்படின்னு சொல்றோம். Type 1 I'm a Type 2. ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஃபார்ம்ல கொடுப்பேன். இந்த அதுக்கடுத்து வருது பாருங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ரொம்ப பெருசா இதுல கொஸ்டின் அந்த வந்தது கிடையாது. Type 1 errorனா when the null hypothesis is true, சிம்பிளா சொன்னா Type 1 errorனா null hypothesis true son, but the different means of significant and hypothesis is rejected, that is called Type 1 error. முடிஞ்சு வச்சா? So Type 1 error we can denote it by, இது எப்படி நம்ம சொல்லலாம்னு கேட்டா A அப்படின்னு சொல்லலாமா, இல்லைன்னா இந்த மாதிரி ஆல்பா சிம்பிள் போடுறோம்ல இந்த மாதிரி சொல்லலாமா Type 1 error பொறுத்தளவு. Type 2 error பொறுத்தளவு அங்க என்ன சொன்னோமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான். இங்க null hypothesis ட்ரூன்னு சொன்னோம், இங்க null hypothesis false, but the different of mean is insignificant. அங்க என்ன சொன்னேன், significant சொன்னேன். அதை சொல்ல அங்க என்ன சொன்னோம் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். So the hypothesis will be accepted, அங்க hypothesis வந்து rejected. சரியா? அப்ப இது hypothesis reject ஆறவா, இதுக்கு வந்து இது நம்ம Type 2 அப்படின்னு சொல்றோம். Type 2 error, the null hypothesis accepted when it is false. இதை வந்து எப்படி மென்ஷன் பண்றோம்னா Type 1க்கு வந்து ஏன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இங்க வந்து B ஆர் பீட்டா, இங்க ஏனா ஆல்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏனா ஆல்பா, ஏ ஆர் ஆல்பா, பி ஆர் பீட்டா. ஆல்சோ denoted the symbol Type 1 Type 2 error இருக்கு. சரியா? பேஜ் நம்பர் 47ல ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டேபிள் இருப்பாங்க, அந்த டேபிளை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா ஒண்ணு இதுல கொஸ்டின்ஸ் ஒன்றும் வராது. Possibilities associated with the making the correct decision can be represented by the following. அதுல decision about the null hypothesis. Really null hypothesis எப்படி, அதாவது null hypothesis acceptedனா true அப்படின்னா கரெக்ட்னு அர்த்தம். அப்ப falseனா Type 2, reject ஆனா Type 1, அங்க falseனா இது கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். So Type 1 errors or null hypothesis will be rejected through it is true. Alpha Type 1 error இருக்கு. சரியா? இது Type 1 error. Null hypothesis rejected through it is true. அடுத்தது Type 2 வந்து null hypothesis accepted through it is wrong. Just opposite. அவ்வளவுதான், போதும். இதுக்கு மேல அவங்க ஒன்னும் பெருசா கேட்க மாட்டாங்க. இந்த பேஜ் நம்பர் 47ல இருக்கு பாத்தீங்களா, ஒரு கட்டத்துக்குள்ள, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, போதும். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்கும்போது டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இதுல நாட் டெஸ்ட், சாரி, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். டு டிட்டர்மினேஷன் ஆஃப் த டெசிஷன் ரூல் அண்ட் ஃபிக்சேஷன் ஆஃப் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். கண்டிப்பா இந்த ஏரியால கொஸ்டின் வரும். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் டயக்ராம் இருக்கான்னு மட்டும் பார்க்கிறேன்.
Okay, sir. So, parola. I diagram. Listen. Fixation level of significance. The decision rule is based on the probability. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெண்டு ப்ராபபிலிட்டி, ஒன்னு வந்து ஆல்பா, இன்னொன்னு வந்து பீட்டா. டைப் 1 and type 2 error. அப்ப level of significance is a quantity of the risk of type 1 error, which can be learned making the decision about the null hypothesis. So we can practice. நீங்க கண்டிப்பா எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணும்போது, எம்ஃபிலோ எம்எஸ்சிலோ ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது, we can practice the level of significance அப்படின்னு சொன்னா அதுல 5% level. Practice on the 5% level, 0.05, and 1% level அப்படின்னா 0.01 அப்படின்னு அர்த்தம். So இதுல at the 5% level of significance, the type 1 0.05 or probability of that making that type 1 error. அப்ப type 1 error வந்து இந்த ரேஞ்ச் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதே the probability of that making the type 1 இதுல கொஞ்சம் மாவு ஊத்தி எடுங்க. இத எடுங்க. இந்த தண்ணி இதுல ஊத்துங்க. தண்ணி ஊத்தி மாவு ஊத்தி தோசை சுட்டு வேற என்ன செய்யணும் சொல்லுங்க. இங்க டைப் 1 டைப் 2 எரர்னா அங்க ஒண்ணு எரர் நடந்துட்டு இருக்கு. தோசை சுட்டுட்டே வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கிளாஸ் கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா ஆஃப் பண்ணிட்டா அதை செய்யணும். இல்லைன்னு சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு எல்லாரும் வர்றோம், தோசை சுட்டுட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி, ரைட். So probability of that making the type 1 error. So 5 out of 10 times, sorry, 100 times, not 10 times. சரி, இது 5% லெவல். இது क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 100 தடவைக்கு 5 தடவை அப்படி சொன்னோம், எரர் வரலாம், தவறு கிடையாது. Probability of making the type 1 error 5 out of 10 100 times. சரி, அப்ப என்ன மீனிங் சார் இது? The chance of making the correct decision 95 times out of 100 times. ஒரு ப்ராஜெக்ட் வந்து 95% அல்ல 95 டைம்ஸ் வந்து கரெக்ட்னாவே அது ஓகே தான். தட் இஸ் 95 டைம்ஸ் டு டெசிஷன் மேட் இஸ் கரெக்ட் அண்ட் ராங் ஒன்லி த 5 டைம்ஸ். இந்த 100% 100%ல 95% கரெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5% வந்து ராங். ராங்னு சொல்லக்கூடாது, எரர். சரியா? இததான் நம்ம என்ன சொல்றோம்னா 5% லெவல் அப்படின்னு சொல்றோம். இததான் நம்ம என்ன சொல்றோம் 5% லெவல். இதே மாதிரிதான் 1% லெவலும். சார் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரிதான் 1% லெவலும். Similarly at 1% level of significance, there is a probability of making 1 error out of 100. அவ்வளவுதான். இங்க என்ன சொன்னேன், 5 error, 5 times error. அப்ப இங்க 100 by 1, அவ்வளவுதான். by 1 சொல்லக்கூடாது, 1 time. அப்ப இங்க என்ன மீனிங், 99% correct, 1% error. இதுக்கு பேர் தான் 1% level of significance. சரி சார், இதுல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்த கொஸ்டின் இதான், டிஆர்பி கொஸ்டின். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 5% லெவல் எடுப்பாங்களா 1% லெவல் எடுப்பாங்களான்னு கேட்டா இதுதான் ஆன்சர். எம்ஃபில் பண்ணும் போதும் சரி, எம்எஸ் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா நீங்க ஒரு டெஸ்ட் ஏதாவது அனலைஸ் பண்ணியிருந்தா அத 5% லெவல் தான் நீங்க பண்ணிருப்பீங்க, அதுல டவுட்டே கிடையாது. சரியா? பேஜ் நம்பர் 48ல வேற எதுவும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்க, லைக் திஸ். ஓகே, ஸோ
இது ஆல்மோஸ்ட் மிடில் வரக்கூடியது. இதுல பர்டிகுலர் பிளேஸ் இங்க ஒரு ஷேட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க பாருங்க, இந்த இடத்துல இங்கே அதே மாதிரி ஷேட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது 0. சரியா? இதுல எப்படி அந்த எவ்வளவு ரிஜெக்ட் ஆகுது, எவ்வளவு அக்செப்ட் ஆகுது, இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, எவ்வளவு ரிஜெக்ட் ஆகுது, எவ்வளவு அக்செப்ட் ஆகுது, ஒன்னொன்னா பார்ப்போம். Actually, the critical region and the rejection region or rejection region சொல்லுவோம். The area under the probability of the curve is divided into the two region. இந்த ரெண்டா டிவைட் பண்றோம். So the region of rejection, அத கூட சொல்லக்கூடாது, இந்த ரெட் கலர்ல ஷார்ட் பண்ணது மீதி உள்ளது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிஜெக்ஷன் ரீஜன் சொல்லுவோம். ரிஜெக்ஷன் ரீஜன் இல்லைன்னா கிரிட்டிக்கல் ரீஜனோட சொல்லலாம். கிரிட்டிக்கல் ரீஜன் கூட சொல்லலாம். சரியா? மீதி இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ரீஜன் எதுல இருந்துன்னா ஆல்மோஸ்ட் இங்க இருந்து இது வரைக்கும், இங்க ஆரம்பிச்சு இந்த இருக்குல்ல இந்த கேப், இதுதான் என்னது அக்செப்டார் ரீஜன். இது அக்செப்டார் ரீஜன். ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா பார்ப்போம். The region of rejection, the statistical information which lead to the rejection of null hypothesis, it's represented by the rejection region or critical region. அப்படின்னு சொல்றோம். இந்த ரீஜன் தான் critical region or rejection region அப்படின்னு சொல்றோம். So the statistical information which leads to that acceptance of the null hypothesis is represented by the acceptor region in the region. So the value of the test, the statistics is computed the test null hypothesis. இதுல எது சொல்றோம்? critical value. இதுதான் reject region சொல்றோம். It's separated in the rejection region from the acceptor. Reject region acceptor region வந்து இத வந்து தனியா செப்பரேட் பண்ணலாம். தனியா வந்து செப்பரேட் பண்ணலாம். கிளாஸ் முடிச்சு சாப்பிட்டுறேன். பியாஸ் one minute இருங்க. யாரு 302 கருணாகரன். மீட் பண்ணிட்டீங்க நானு. 302 கருணாகரன் சார் பேரு. கருணாநிதியா? 302 ரோல் நம்பர் 302. 302 என்ன செய்றீங்க? அவரு பாத்து முன்னாடி போயிட்டாரு. சரி விடுங்க. என்ன செய்யறது? Okay, listen. So இதுல the value of the test of the statistics computed to the test null hypothesis, that critical value ன்னு சொல்றோம். சரி, இதுல two-tailed one-tailed test ன்னு இருக்கு சார். two-tailed test one-tailed test. ஒண்ணு நான் பார்ப்போம். இந்த ஃபிகர் அந்த பேஜ் நம்பர் 48ல உள்ள ஃபிகர் வந்து a standard normal curve, the probability curve of the sampling distribution showing the rejection region, the rejection region and acceptor region. So the critical regions are probability, the curve, the sampling distribution. This curve has a two side. That ரெண்டு சைடு இருக்கு பாத்தீங்களா, அத two tailed ன்னு சொல்றோம். When the rejection region is on the both the end, the normal curve ல இங்க ஆரம்பிச்ச நார்மல் கர்வ் வந்து ரெண்டு எண்ட்லயும் இருக்குது. ரெண்டு எண்ட்ல இருந்தா இதுக்கு பேரு two tailed test or two side test அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைடு மட்டும் இருந்தா one tailed test ன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. Only one side of the normal curve. Yes. Sir, sorry for the disturbance, sir. சொல்லுங்க மிஸ். சார் நான் கூடையில ஒரு லைன் சொன்னீங்களா சார், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா நம்ம எவ்வளவு % அக்செப்டன்ஸ்னு சொல்லி சொன்னீங்களா சார்? அது ரிஜெக்ஷன். ஓகே சார். அதாவது ஓகே சார். அது நான் அதுல என்ன வேற ஒண்ணும் கிடையாது. 1% லெவலா 5% நீங்க ப்ராஜெக்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. எரர் நீங்க அக்செப்டன்ஸ் சொல்லக்கூடாது, அது எப்படி சொல்லணும்னா எரர்னு சொல்லணும். 5% லெவல் எரர் பெருசு, 1% லெவல் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும், ஏன்னா நம்ம 1% லெவல்லாம் வெரி டிஃபிகல்ட். சரியா? நம்ம அவ்வளவு அக்யூரேட்டா நம்மளால பண்ண முடியாது. மோஸ்ட்லி எல்லா சயின்டிஸ்டும் 5% லெவல் தான் எடுப்பாங்க. அது கேட்க வாய்ப்பு இருக்கு, அதுதான் சொன்னேன். எரர் வந்து எவ்வளவு லெவல் எடுப்பாங்க? 1%, 5%, 10%, 20% அப்படின்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே தேங்க்யூ. சரி, இத பாருங்க. இந்த ரெண்டு சைடு ரிஜெக்ஷன் இப்ப டூ டைல் சார். ஒரு சைடு மட்டும் இருந்தா அது ஒன் டைல், அவ்வளவு, வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ஐ திங்க் நீங்க பேஜ் நம்பர் இதுல பாருங்க, எல்லாம் கிளியரா இருக்கும். பேஜ் நம்பர் 49 பாருங்க. அதுல நான் சொன்ன பாத்தீங்களா,
அதுல வந்து 5% லெவலு ஒரு 100 இருந்தா எவ்வளவு ரிஜெக்ட் ஆகுது, 2 சைடு இருந்தா அது வந்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் லெவல் அட் 5% லெவல். அதே இந்த பக்கம் பாருங்க, பேஜ் நம்பர் 49ல அந்த டயக்ராத்தை பாருங்க. டாப்ல 5% லெவல் ஒரு டயக்ராம் இருக்கு, 1% லெவல் ஒரு டயக்ராம் இருக்கு. சார் ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்க்க வேண்டாம், நீங்க அது உள்ள அந்த வேல்யூ மட்டும் பாருங்க. சரியா? மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப உங்களுக்கு அந்த டயக்ராம் புரியுதான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. 5% லெவல்ல ரிஜெக்ஷன் இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்த நான் சொல்ற இடத்த மட்டும் பாருங்க. எவ்வளவு இருக்கு? ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க? 0.025. அதே இங்க பாருங்க, இங்க இந்த பக்கமும் 0.025. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆயிரும் நம்மளுக்கு? 5%. சரியா? அதே இது 1% லெவல்ல பாருங்க, இங்க என்ன இருக்கும்னா 0.005 இருக்கும் ரெண்டு பக்கமும். அப்ப ரெண்டுமே நம்ம பார்க்கும்போது அது வந்து 1% லெவல்னு சொல்றோம். ஜஸ்ட் ப்ராஜெக்ட் குள்ளதான். அதே இது 2 டைல் டெஸ்ட்னா 2 சைடும் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மேல உள்ள 2 டயக்ராம் 49ல. அடுத்து கீழே இருப்பாரு ரெண்டாவது நடுவில் உள்ள டயக்ராம் பாருங்க. 1 டைல் டெஸ்ட் ஃபார் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஏதாவது ஒரு சைடு, அது லெஃப்ட் சைடு இருக்கலாம், ரைட் சைடு இருக்கலாம். லெஃப்ட் டைல் டெஸ்ட், ரைட் டைல் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? அது 1% லெவல், சாரி 5% லெவல். அதே அடுத்த டயக்ராம் 1% லெவல்ல சொல்றாங்க. மற்றதெல்லாம் மற்ற ஏரியாலாம் அக்செப்டட்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு % மட்டும்தான் ரிஜெக்ஷன், 99% வந்து அக்செப்டட். இதான் 1% லெவல். 5% லெவல்னா 95% வந்து அக்செப்டட், 5% வந்து ரிஜெக்டட். இதுக்கு பேர் தான் 5% லெவல். அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க. த கிரிட்டிக்கல் ரீஜன் 2 டைல், அது எல்லாமே பேஜ் நம்பர் 49ல அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். 1 டைல் டெஸ்ட் மீன்ஸ் தட் டைரக்ஷனல் டெஸ்ட். அதான் சொல்லக்கூடியது. The hypothesis test where that alternative hypothesis will be started the greater than or less than the value of the started the null hypothesis. இதுல இந்த சில சிம்பிள்ஸ் ஃபார்முலா பேஜ் நம்பர் 50ல கொடுத்துருக்கேன் பாருங்க. பேஜ் நம்பர் 50ல the right tailed testல alternative hypothesis வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து பாப்புலேஷன் மீன் கிரேட்டர் தென், நல்லா ஞாபகம், கிரேட்டர் தென் மியூ பாப்புலேஷன், அதாவது பாப்புலேஷன் மீன் 0 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ரைட் டைல் டெஸ்ட். இது லெஃப்ட் டைல் டெஸ்ட்னா லெஸ் தென் சிம்பிள் போடுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இந்த பாப்புலேஷன் மீன் இது என்ன சார் அப்படின்னு கேட்டா, இப்படி மியூ போட்டு ஒரு 0 மாதிரி போடுறேன். இது வந்து சாம்பிள் மீன். சாம்பிள் மீன் இப்படியும் போடுவோம் நம்ம, எக்ஸ் பார் சாம்பிள் மீன். இது பாப்புலேஷன் மீன்னா இது சாம்பிள் மீன் சொல்லுவோம். இத இப்படியும் சொல்றாங்க, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ரைட். த கிரிட்டிக்கல் வேல்யூ of the sample, the statistics that define that region of accepted or rejected. இதுக்கு வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ என்னன்னா, அது எவ்வளவு ரீஜன் அக்செப்ட் ஆகுது, எவ்வளவு ரீஜன் ரிஜெக்ட் ஆகுது, இதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். மற்றபடி அதுல ஒண்ணும் பெருசா கிடையாது சார். பேஜ் நம்பர் 50ல உள்ளதுல அதுல சும்மா நிறைய வேல்யூயா கொடுத்துருக்கு பாருங்க. அதெல்லாம் நீங்க சும்மா ரீட் பண்ணுங்க. 50, 51 அந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வரைக்கும் இதுல ஒரே கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்டோட ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். ரைட். அதே மாதிரி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல இதுல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஃபார் விச் த டெஸ்டிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆர் யூஸ்டு. 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து டெஸ்டிங் பண்றோம். த கம்பாரிசன் ஆஃப் த சாம்பிள் மீன் வித் பாப்புலேஷன் மீன் 1. கம்பாரிசன் ஆஃப் 2 சாம்பிள் மீன், 2 சாம்பிள் மீனையும் கம்பேர் பண்றது. கம்பாரிசன் ஆஃப் தட் சாம்பிள் ப்ரொபோர்ஷன் வித் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன், இது அடுத்த கேட்டகரி. கம்பாரிசன் ஆஃப் 2 சாம்பிள் ப்ரொபோர்ஷன்ஸ். இதெல்லாம் மெத்தட் நார்மலா. மற்றபடி இதுல 52ல இருந்து 55 வரைக்கும் சார் சும்மா ஜஸ்டோட ரீட் பண்ணுங்க சார். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா வச்சு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, கேட்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அந்த 4-5 டைட்டில் சொன்ன பாத்தீங்களா, அதை மட்டும் பேஜ் நம்பர் 55 வரைக்கும் இருக்கு. ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி விடுங்க. சரியா? ரைட். So next 56, very important exam point of view, very very important. சரியா? லாஸ்ட் இயர் ஒரு क्वेश्चन கேட்டாங்க இந்த ஏரியால. இது ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் டைப் அடிச்சிருக்கேன். சரியா? ரொம்ப முக்கியமான ஏரியா, இதை நான் டைப் அடிச்சிருக்கேன். திரும்பவும் இங்கேயும் நான் நல் ஹைபோதீசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுவேன். ஒரு நிமிஷம்.
ஏற்கனவே நல் ஹைபாத்திசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நான் என்ன செய்வேன், ஹைலைட் பண்ணுவேன். சரியா, அதை நம்ம பார்த்துக்கலாம். ரைட். இதுல டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபர்ஸ்ட் அது கூட ரெண்டாவது பார்ப்போம். ஏன்னா இப்ப நடத்துறதுக்கு ரிலேட்டடா உள்ளதை முதல்ல பார்த்துட்டு அடுத்த ரெண்டாவது பார்ப்போம். அதுல பேஜ் நம்பர் 57ல 5வது பாயிண்ட் இருக்கு பாருங்களேன், மேக்கிங் டெசிஷன். மேக்கிங் டெசிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒவ்வொன்னா நான் சொன்ன விஷயம் தான். ஒரு 5 ஸ்டெப் சொன்னல, ஒரு 5 ஸ்டெப் சொன்னல, அதுல கடைசியில் தான் மேக்கிங் டெசிஷன் சொல்லுது. கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் த டெஸ்ட், த கிரிட்டிக்கலி சாரி, இந்த ஃபர்ஸ்ட் திரும்ப சொல்லணும்னா திரும்ப சொல்றேன் நானு. 1 minute, ஒரே நான் சொன்னதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல அந்த ஸ்மால் சாம்பிள் லார்ஜ் சாம்பிள் பின்னாடி பார்ப்போம். சரியா, ஸ்டெப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்திசிஸ் இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்திசிஸ ஃபர்ஸ்ட் ஃபோர்த் பை இந்த ஐடியா சொன்னவரு நேமேனா தெரிஞ்சுக்கோங்க, சயின்டிஸ்ட் பேர். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹைபாத்திசிஸ். இதுல என்ன ஸ்டெப், இதுலதான் 2 முக்கியமானது, ஆல்டர்னேட்டிவ் அண்ட் நல் ஹைபாத்திசிஸ். சார் ஏற்கனவே அங்க கொடுத்துருக்கீங்களா சார், திரும்ப 56ஆம் பக்கம் கொடுத்துருக்கீங்கன்னா அங்க வந்து ரொம்ப வளன்னு இருக்கும். இங்க எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நட்ஸல்ஸா எடுத்து டைப் பண்ணியிருக்கேன். அப்ப இது மட்டும் படிச்சா போதுமா சார்னு சொல்லக்கூடாது, அதையும் படிக்கணும் இதையும் படிக்கணும், பேர் சொல்லிட்டேன். சரியா, சோ நல் ஹைபாத்திசிஸ், அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் ஸ்டெப்ஸ் ஆஃப் சூட்டபிள் சிக்னிஃபிகன்ட் லெவல். இது நம்ம கொஞ்ச நேரம் தான் டிஸ்கஸ் பண்ணோம். சார் அவங்க மீட் பண்ணுங்க. 5% லெவல் சிக்னிஃபிகன்ட், 1% லெவல் சிக்னிஃபிகன்ட். இதையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது செட்டிங் த டெஸ்ட் கிரிட்டிசன். இதுல வந்து the common probability of the distribution of the using the என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, Z டெஸ்ட் இருக்கு, T டெஸ்ட் இருக்கு, ஹை ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னா ஹை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கு, F டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் இத்தனை டெஸ்ட் இருக்கான். அந்த டெஸ்ட் கிரிட்டிசேஷனுக்கு செட் பண்றதுக்கு இத்தனை டெஸ்ட் இருக்கு. ஓகே, F distribution சொல்லுவாங்க. Doing the computations, the next step to perform the various computation from that random sampling size and the N necessary for testings. At the making of decision, 5வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, very important exam point of view. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்தானா எக்ஸாம் பாயிண்ட் முக்கியம் கிடையாது, அதுவும் முக்கியம் தான். இது ரொம்ப அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், ஏற்கனவே நான் சொன்னதான் திரும்ப ஹைலைட் பண்ற மாதிரி தான். The calculated value of the test criticism greater than the table value. சரியா, இது என்ன சார் இது வித்தியாசம், ஏதோ டேபிள் வேல்யூ எல்லாம் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி இப்படி சொல்லலையே அப்படின்னு நினைக்கலாம். அதாவது கால்குலேட்டட் வேல்யூ ஏதோ, அதுக்கு தான் நம்ம இதுக்கு ஒரு 3 பக்கத்துல ஃபார்முலா வச்சு ஃபுல்லா வேல்யூவா வந்ததா, கடைசியில ஒரு ஆன்சர் வரும், அதுக்கு பேர் தான் கால்குலேட்டட். ஒரு கணக்கு முடிச்ச பிறகு ஒரு ஃபார்முலா வச்ச பிறகு லாஸ்ட்ல இதுக்கு பேர் தான் என்ன சொன்னோம், கால்குலேட்டட் வேல்யூ சம்திங் ஏ அப்படின்னு சொல்றோம். ஒரு வேல்யூ கால்குலேட் வேல்யூ ஆஃப் தி டெஸ்ட் கிரிட்டிசன் கிரேட்டர் தென் எதை காட்டிலும், டேபிள் வேலையை காட்டிலும். அதாவது கால்குலேட்டட் வேலையை காட்டிலும் டேபிள் வேல்யூ, கால்குலேட்டட் அது பாருங்க, the calculated value is criticism greater than table value. டேபிள் வேலைக்கான கிரேட்டரா இருந்தால் we can reject the null hypothesis. If the less than இருந்தா accept the null hypothesis. இதுதான் சார் very important question. சரியா, இதை வச்சுதான் ப்ராஜெக்ட் சக்சஸா ஃபெயிலியரான்னு சொல்ல போறோம். இது என்ன சார் புதுசா ஏதோ டேபிள் வேல்யூன்னு சொல்றீங்களே அப்படின்னு என்ன சார்னு கேட்டா, நம்ம அந்த லாகரிதம் டேபிள் இருக்கும். சரியா, நம்ம வந்து ரிசர்ச் பண்றவங்க கரெக்டா இங்க ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, எக்ஸாம்பிள்ஸ்ல இதுல கொடுக்கல டேபிள் வேல்யூ. கடைசியில ஒரு இந்த பேஜ் நம்பர் 54, 53 அதுல கடைசியில பாருங்க ஒரு வேல்யூ வருது பாருங்க, அந்த ஃபார்முலா முடிஞ்ச பிறகு அந்த கால்குலேஷன்லாம். இது வந்து கால்குலேட்டட் வேல்யூ, இப்படி நம்ம கால்குலேட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ. இந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன செய்யணும்னா
அங்க டேபிள் வேல்யூ பார்க்கணும். அதெல்லாம் எப்படி சார் பாக்குறது? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது நம்ம தியரியா படிக்க போறோம். நீங்க அதெல்லாம் போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நீங்க இந்த டேபிள் வேல்யூ அப்படி என்னன்னு தெரியாது எனக்கு. அதுக்காக டேபிள் வேல்யூன்னு ஒண்ணு இல்ல. இந்த லாகர்தம் புக், லாகர்தம் டேபிள்ஸ் புக் இருக்கும், 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அதுல வந்து இதுக்குன்னா இந்த வேல்யூக்கு எவ்வளவு டேபிள் வேல்யூ அப்படின்னு அதுல பெர்மனண்டா போட்டிருப்பாங்க. இவ்வளவுதான் மேட்டர். அப்ப the calculated value of the test is greater than the table value. Table value, for example, B தான் table value. B வந்து 10. சரியா? நல்லா கவனிங்க. B வந்து 10. Calculated value வந்து ஒரு 15. இப்ப நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்ப null hypothesis accepted or rejected? Accepted, sir. Null hypothesis Accepted. calculated value வந்து Rejected. Rejected, sir. 15, table value 10. அப்ப null hypothesis rejected. இந்த லைனை ரீட் பண்ணுங்க. அதுதான் சின்ன பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி நான் சொல்றேன். கவனிங்க. 57 பரவாயில்ல, அவங்க சொல்றதுல தப்பு நான் சொல்லல. சொல்லணும். தவறோ சரியோ தவறு அது சொல்ற தப்பு கிடையாது. calculated value of that வந்து greater than the table value. டேபிள் வேல்யூ காட்டிலும் கால்குலேட்டிவ் வேல்யூ அதிகமா இருந்தால், தமிழ்ல சொல்றேன், ரிஜெக்ட் த நல் ஹைபாதிசிஸ். என்ன சார் ரிஜெக்ட், ஏன் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டவுட் வரும். ஏன் ரிஜெக்ட் பண்ணணும்னா நல் ஹைபாதிசிஸ் நம்ம நெகட்டிவா தான் ஃப்ரேம் பண்ணோம். கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன், திஸ் ட்ரக்ஸ் ஆர் நாட் கியூர் இன் மலேரியா அப்படிதானே ஃப்ரேம் பண்ணோம். அப்ப நல் ஹைபாதிசிஸ் ரிஜெக்ட் பண்ணாதானே ப்ராஜெக்ட் சக்சஸ். அதே இங்க இங்க 15 இங்க 10 வேல்யூ இருக்குன்னு வச்சோன்னே இங்க என்ன ஆயிருது பாருங்க, the calculated value less than the table value. அப்ப என்ன நடக்கும்? null hypothesis will be accepted, project வந்து failure. புரிஞ்சிருச்சா புரியலையா? are you able to understand? இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்படியே லைட்டா நான் அப்படியே போயிட்டே இருப்பேன். இந்த ஒரு 2 லைனை வச்சுட்டு இப்ப 5 நிமிஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு விஷயம் இந்த இடத்த நான் கான்சென்ட்ரேட் பண்றேன்னா, இதுதான் கொஸ்டின். இது வந்து ஜஸ்ட் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. சிம்பிள் கால்குலேட்டட் வேல்யூக்கும் டேபிள் வேல்யூ, அவ்வளவுதான். அப்ப நம்ம கால்குலேட்டட் வேல்யூ தான் அதிகமா இருக்கணும், டேபிள் வேல்யூ. நீங்க ஏதாவது ஒண்ணுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த null hypothesis will be rejected ஆ accepted ஆ, அது ஒண்ணு. null hypothesis ரிஜெக்ட் ஆனாலே ப்ராஜெக்ட் சக்சஸ். அதுதான் என்ன உங்களுக்கு null hypothesis டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றது, the drugs are not cure in the malaria. இந்த வார்த்தை ஞாபகம் வந்தது. சில பேர் null hypothesis என்னன்னு தெரியாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருப்பாங்க. இவ்வளவுதான் சார் விஷயம். கொஸ்டின் கேட்டா இந்த மேக்கிங் டெசிஷன்ல கொஸ்டின் வரலாம். ஓகேவா? ரைட். ஓகே, இப்ப அவ்வளவுதான். அதுல உள்ள மேட்டர் ஃபுல்லா ஏற்கனவே சொன்னதா. இந்த ஏரியால கொஸ்டின் ஹாட் ஸ்பாட் ஆஃப் தி கொஸ்டின் இந்த ஏரியா. இல்லைன்னா அந்த 2வது பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, 57ஆம் பக்கத்துல 2வது பாயிண்ட், லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ட். இது ஹாட் ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டின் ஏரியா. சரியா? இவ்வளவுதான். அந்த ரிசர்ச் ஹைபாதிசிஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன், பாத்துக்கலாங்க. சரி, ஓகே. இப்ப அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ் உள்ள ஹெட்டிங் பேஜ் நம்பர் 57ல the test of significant attribute, அதெல்லாம் அதுல ஒவ்வொன்றா நம்ம சொல்றோம். அந்த மேக்கிங் டெசிஷன் அதுக்காக நான் அதை ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபார் அட்ரிபியூட் டு டெஸ்ட் த ஹைபோதசிஸ் தட் மேல் ஆர் ஃபீமேல் பேபி ஆர் born in equal in number. அதாவது ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான 50-50 ப்ராபபிலிட்டி. அதான் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபார் அட்ரிபியூட்னு சொல்றோம். டாஸ் போடுறோம், ஹெட் விழுமா டெயில் விழுமா, 50-50 ப்ராபபிலிட்டி. சரியா? அதான் ஃபர்ஸ்ட். 2வது டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் இன் லார்ஜ் சாம்பிள் அண்ட் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஸ்மால் சாம்பிள். இதான் அடுத்த டைட்டில் சார், நம்ம சிலபஸோட டைட்டில் தான். என்னன்னா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபார் லார்ஜ் சாம்பிள் அண்ட் ஸ்மால் சாம்பிள். 2 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். பேர் சொல்லிட்டேன், 2 கொஸ்டின் தான். இத போய் தப்பா எழுதிட்டு வரக்கூடாது. பேர் சொல்லிட்டேன், 2 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. லார்ஜ் சாம்பிள் அண்ட் ஸ்மால் சாம்பிள். பேஜ் நம்பர் 56க்கு வாங்க. அதுல டாப்ல கொடுத்துருக்க மாதிரி அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது.
ஏன்னா இது நம்ம சிலபஸ். இது தாண்டி அங்க கொஸ்டினே கிடையாது. என்ன கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் லார்ஜ் சாம்பிள். நல்லா கவனிங்க. லார்ஜ் சாம்பிள், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இன் லார்ஜ் சாம்பிள். அப்ப the large sample the size exceed 30 அப்படின்னு என்ன சார்னா n greater than 30. சார் தயவு செய்து இத greater than எழுதி கூட வச்சுக்கோங்க சார். greater than, சரியா? கிரேட் பேஜ் நம்பர் 56ல டாப்ல இருக்கும் பாருங்க. தமிழ்ல சொல்றேன் பாருங்க. n என்னை அதாவது இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா நம்ம ஸ்கூல்ல மேத்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் கிரேட்டர் தென் லெஸ் தென் இப்படி இந்த வந்து வாய் பக்கம். இந்த வாய் பக்கம் நம்பர் வந்து பெரிய நம்பர் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் வந்து நம்பர் சிறிய நம்பர் இருக்கும். இப்படித்தான் எனக்கு மேத்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. crocodile mouth sir. எஸ், crocodile mouth. அப்படி அப்ப crocodile mouth அந்த இந்த லார்ஜ் சைஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து நம்பர் பெருசா இருக்கணும். இவ்வளவுதான் சார் மேட்டர். அப்ப லார்ஜ் சைஸ். அப்ப இங்க என்ன பண்றோம், இங்க பாருங்க, இது வந்து n. இந்த டெஸ்ட் ஆஃப் ஹைபோதீசிஸ்ல the size exceed the 30. அப்ப n greater than, இங்க பாருங்க, greater than எதை காட்டிலும் 30 காட்டிலும் 30க்கு மேல இருந்தா 30 and above இருந்தா that is the large sample. முடிஞ்சு வச்சு. அதே இது less than 30 that is called small sample. இவ்வளவுதான் சார். அந்த ரெண்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எப்பயும் கேட்பாங்க டிஆர்ல. சரியா? ரெண்டுல ஒரு கொஸ்டின் எப்பயும் கேட்பாங்க. ஸ்மால் சாம்பிள், லார்ஜ் சாம்பிள். இதுல லெஸ் சென்டென்ஸ் லெஸ் தென் கிரேட்டர் தென் நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சிம்பிள் கொடுப்பாங்க. இந்த சிம்பிள் கொடுத்துட்டு எக்ஸாம் ஹால்ல உட்காந்துக்கிட்டு எது கிரேட்டர் தென் எது லெஸ் தென் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா சார்? இந்த 30 வந்து நீங்க எதை வச்சு கால்குலேட்? இது ஸ்டாண்டர்ட். நான் எதுவுமே சொல்லல. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நம்பர். நல்ல கொஸ்டின். இது ஸ்டாண்டர்ட் நம்பர். ஏன்னா நீங்க 30 ஏன் சார் 50 வைக்க கூடாதா 100 வைக்க கூடாதா அப்படின்னு டவுட் வரும். கொஸ்டின் 30 தான். இது ஸ்டாண்டர்ட் நம்பர். அவ்வளவுதான். 30க்கு கீழே இருந்தா ஸ்மால் சாம்பிள், 30க்கு வேல்யூ 30க்கு மேல இருந்தா லார்ஜ் சாம்பிள். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம இந்த நம்பர் ஸ்டாண்டர்டா இல்லைன்னா நம்ம எதை வச்சு ஃப்ரேம் பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிடுவாங்களா? இதுக்கு கீழே இருக்கு, இதுக்கு மேல இருக்கு அப்படின்னா, இப்ப 35 மார்க் எடுத்தா பாஸ்ன்னு சொல்றோம், 50% எடுத்தா பாஸ் டிஆர்பில. அந்த மாதிரிதான் இது. ரைட். சோ லார்ஜ் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின் பேஜ் நம்பர் 56ல இருக்கு. The test of hypothesis, there is no significant difference between the sample mean in height and hypothetical mean of that height or sugar cane. அது எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க. இத டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஸ்மால் சாம்பிள்னா that deals with the problem for the small samples, that is called n less than 30. இதுல வந்து t test, f test, that everything will be applied into that. Okay, தெரிஞ்சுக்கோங்க. Test of significance of attributes. இதுல வந்து we can find out that a present and absence of the a particular characteristics. இது ரொம்ப பேஜ் நம்பர் 58க்கு வாங்க சார். 58க்கு வாங்க. இதுவும் கொஸ்டின் வரலாம். ஏன்னா சக்சஸ் ஃபெயிலியர் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொன்னாவே சக்சஸும் குறிக்கும் ஃபெயிலியரையும் குறிக்கும். நம்ம சிலபஸ்ல சக்சஸ் ஃபெயிலியர்னு இல்ல, சிக்னிஃபிகன்ட் இருக்கும். இதையும் நம்ம படிக்கணும். we can find out the present and absence of the a particular characteristics. அப்ப சக்சஸ் நல்லா ஞாபகம், சக்சஸ் that is P. சரியா? ஃபெயிலியர் அத நம்ம எதை சொல்றோம்னா that is Q. எப்படி நம்ம இந்த ஹார்டி-வின்பெர்க் ஈக்குலிபிரியம் PQ அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரிதான் இது கூட கொஸ்டினா வரலாம். இந்த ஸ்மால் p வந்து எதை குறிக்குன்னா சக்சஸ், Q வந்து ஃபெயிலியரை குறிக்கும். சரியா? பேஜ் நம்பர் 58ல பாருங்க. அவங்களை மீட் பண்ணுங்க. ஓகே, சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இதை வச்சு நிறைய அதுல சொல்லியிருப்போம். சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் அதெல்லாம் சும்மா நீங்க ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி விடுங்க போதும். வேற ஒன்றும் அதுல பெருசா வேண்டாம். The test of the number of the success, test of the proportion of the success, difference between the proportion. இந்த இதுல உள்ள ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார், வேற ஒண்ணும் வேண்டாம். பேஜ் நம்பர் 58ல 58ஆம் பக்கத்துல. சரியா? ரைட்.
ஓகே போதும். நெக்ஸ்ட் அடுத்த நம்ம டைட்டில் வர்றோம். ஸ்டாண்டர்ட் எரர். நம்ம சிலபஸ்ல திரும்ப சொல்ற சிலபஸ் சொல்றோம் பாருங்க. டெஸ்ட் ஆஃப் ஹைபோதீசிஸ், இல்ல ஸ்டாண்டர்ட் எரர், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் அட்ரிபியூட், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபார் லார்ஜ் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள், கடைசி டாபிக் வந்து ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் லாஸ்ட் டாபிக். அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் எரர் இருக்கு, அது நான் இன்னும் பார்க்கல. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் பொறுத்தளவு சார் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. 2 கொஸ்டின் தான், பெருசா இதுல வராது. சரியா? கால்குலேஷன்ல வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபார்முலா டெஃபினிஷன் அவ்வளவுதான் சார். அதுக்காக சார் சொல்லிட்டாரு அதை மட்டும் படிச்சுட்டு ஓடிடக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது ஹாட் ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டினா பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் இஸ் த ஸ்டாண்டர்ட் எரர்னு என்ன சொல்றோம்? SSE ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர் is the standard deviation of sampling distribution. அவ்வளவுதான், இவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இதுதான் டெஃபினிஷன். இந்த வார்த்தை வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு ஸ்டாண்டர்ட் எரரை போட்டிருக்கேன். சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்தாலே கீழே ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் எரர் இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் தூக்கிடுங்க, முடிஞ்சு வச்சு. சரியா? the deviation of that sample mean from the actual mean of the population, that is called standard error, because that sample mean and the population it's expected to the 0. Okay, so idla generally because but the biological experiment the standard error is never 0. The word error apna edha sir kurikkudu apna kata it is the place of the deviation. அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இந்த டீவியேஷன் வந்து நம்ம எரர் சொல்றோம், எரர்னு சொல்றோம், அவ்வளவுதான். The square root of the variance of the sampling distribution is called as standard error. ஓகே சார், நான் சொல்றது வேணா எழுதுறீங்களா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது எழுதுங்க. Error is used, the word error is used in the place of deviation. Used in the place of deviation. ஓகேவா? அதுக்கு அடுத்து டெஃபினிஷன் ஏற்கனவே இருக்கு, அதே டெஃபினிஷனை கொஞ்சம் வேற மாதிரி சொல்றது எழுதுங்க. The square root of variance of a sampling distribution is called standard error. இவ்வளவுதான். இதேதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லயும் சொன்னேன், திரும்ப சொல்ல பாருங்க. The square root of the variance of a sampling distribution is called standard error. முடிஞ்சு. இதுக்கு ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன், அதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் எரர் இஸ் a standard deviation of sampling distribution. அததான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்கேன். சரியா? The statistical போதும். Definition இந்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. Statistical constant which measure the dispersion of the sample means in around the total population. நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க சார். இதுல ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா? ஐ திங்க் பேஜ் நம்பர் 59ல பாருங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். ஸ்டாண்டர்ட் எரர் ஈக்குவல் டு, இது என்ன சிம்பல் உங்களுக்கு தெரியும்? இப்படி போட்டா என்ன சிம்பல்? எனிஒன்? Sigma sir. Standard deviation sir. Standard deviation தான் நம்ம சிக்மா, இது என்ன சிக்மான்னு சொல்றோம். சரி, இதே இப்படி மேல ஒரு 2 போட்டா ஸ்கொயர் போட்டா என்னது? Coefficient of variance. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. வேரியன்ஸ். எஸ்ஸா? சோ அப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை ரூட் ஆஃப் n. இவ்வளவுதான் சார் முக்கியமான கொஸ்டின். இந்த ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை ரூட் ஆஃப் n. n என்ன தெரியும்ல? சாம்பிளிங் சைஸ் அப்படின்னு சொல்றோம். ரூட் கண்டிப்பா இந்த இடத்துல ரூட் போடணும். சரி, அப்ப இதை வச்சு கால்குலேஷன் கேட்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி.
Right, uses of standard error, the workout that a limits within which the population mean would be light. It's helpful to obtain that testing of the given hypothesis to obtain the point estimation for the population parameters. So standard error exam point of important. We can calculate the size of the samples. This is page number 59 la irundhu 65 varaikku சும்மா ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் எரரை வச்சு எப்படி கால்குலேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த அளவு கால்குலேஷன் வராது, நீங்க ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. 62, 63, 65 வரைக்கும். சரியா? வேற ஒண்ணு இதுல பெருசா நீங்க ஒண்ணு வேணாம் சார். ஓகே, அதுல ஒரு மாடல் கொஸ்டின்ஸ், மாடல் சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். போதும், நீங்க மேக்ஸிமம் டெஃபினேஷன் ஃபார்முலா இதுலயே கொஸ்டின் நின்றோம், இருந்தாலும் அந்த மாடல் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க போதும், மற்றபடி ஒண்ணு வேண்டாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 65ல நான் பாராமீட்டர், இதுதான் கடைசி டாபிக். த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட், தட் இஸ் கால்ட் பாராமெட்ரிக்கல் டெஸ்ட், நான் பாராமெட்ரிக்கல் இருக்குது. பாராமெட்ரிக் ஒண்ணுன்னா பார்ப்போம். நான் பாராமெட்ரிக் distribution of free statistical test, parametric, non-parametric test, the statistical test that are carried out for the estimating or testing the hypothesis about one or more population parameter. இப்பதான் பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதெல்லாம் பாராமெட்ரிக் டெஸ்ட்? நான் ஜென்ரலா நம்ம சிலபஸ்ல பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்படிலாம் கொடுக்கல. சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடைசி டாபிக் தான், ஒரு டாபிக் தான் இருக்கு, ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் நம்ம சிலபஸ்ல உள்ள டாபிக். ஆனா நான் அதை மட்டும் சொல்லவே மாட்டேன். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு டாபிக்னா அதுக்கு ரிலேட்டட் உள்ள எல்லாத்தையும் நம்ம மெட்டீரியலும் கொடுப்போம், சொல்லவும் செய்வோம். அப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்ல அந்த ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்னா டி டெஸ்ட்னு சொல்றோம். இதான் டி டெஸ்ட், ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட். அதே மாதிரி எஃப் டெஸ்ட் இருக்கு, ஜெட் டெஸ்ட் இருக்கு, ஹை ஸ்கொயர் டெஸ்ட், இந்த வரலாம், இந்த இதான் ஹை ஸ்கொயர் டெஸ்ட். இந்த 4 டெஸ்ட் இருக்கு. மோஸ்ட்லி இதுல ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். ஹை ஸ்கொயர் டெஸ்ட் ஃபார்முலா தான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கேட்க போறது கிடையாது. இல்ல மோஸ்ட் வைட்லி யூஸ்டு த பாராமீட்டர் கேட்கலாம் கொஸ்டின். நான் பாத்தீங்களா டிக் எது அடிச்ச பாருங்க. இந்த 4 இருந்தாலும் இந்த 2 தான் முக்கியம்னு ஏன் சொல்றேன்னா, இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். பிக் அவுட் தட் பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். இந்த 4மே பாராமெட்ரிக் தான். ஆனா வைட்லி யூஸ்டு பாராமெட்ரிக் டெஸ்ட் எதுன்னு கேட்டா ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் அண்ட் ஹை ஸ்கொயர் டெஸ்ட். சரியா? சோ இதெல்லாம் பாராமெட்ரிக். சரி, நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் இது நம்ம சிலபஸ்ல எக்ஸாக்டா இல்லாட்டாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? நான் கேட்பேன், இப்பயே சொல்லிட்டேன், எது பாராமெட்ரிக் எது நான் பாராமெட்ரிக் அப்படின்னா. இது ஃபுல்லா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதெல்லாம் ஒரு 6 இது கொடுத்துருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நான் பாராமெட்ரிக். பேஜ் நம்பர் 66ல இருக்கும் பாருங்க. அதெல்லாம் நான் பாராமெட்ரிக். Okay, so non-parametric, the term non-parametric first used by Woolford ஒரு சயின்டிஸ்ட். அது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல பாராமெட்ரிக் நான் நம்ம சிலபஸ்ல டி டெஸ்ட் வந்து பாராமெட்ரிக்ல வரக்கூடியது. You can define that it is a distribution of free method or statistical technique which do not really on the belongs to that any probability of distribution அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் 66ல ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க சார், போதும், ரொம்ப ஒன்றும் பெருசா ஒன்றும் வேண்டாம். சரியா? நம்ம சிலபஸ் உள்ளது மட்டும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா பார்ப்போம். இதுல வந்து அந்த டேபிள்ஸ் ஜஸ்ட் 66, 67 அதுல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதுல 68 தான் அந்த எதெல்லாம் பாராமெட்ரிக் எது நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, ஒரு பேஜ் நம்பர் 68ல ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாருங்க நான் பாராமெட்ரிக்னு சொல்லிட்டு. அதுல சைன் ஆஃப் த டெஸ்ட் அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இது வரைக்கும் ஆக்சுவலா நம்ம சிலபஸ் இல்லாட்டாலும் நீங்க அது ஏன் பாராமெட்ரிக் நான் பாராமெட்ரிக் பார்த்துக்கோங்கன்னா, சிலபஸ் வந்து என்னது ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் மட்டும் தான் சிலபஸ் இருந்தாலும் அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இப்ப நம்ம ஃபைனல் கடைசி எக்ஸாக்ட் சிலபஸ்குள்ள வர்றோம். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் பேஜ் நம்பர் 69. ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட். எஸ் சொல்லுங்க. நம்ம பேசிக் இதுல இருக்கு, அது ஒரு தடவை கேட்டாங்க, அதுவும் கொடுத்திருக்கீங்கல்ல. என்ன சார் புரியல? அந்த அனோவான்னு சொல்லி கூட ஒரு தடவை சொன்னீங்க. எஸ் அனோவா. அதுவும் எஸ், ஒரே ஒரு கொஸ்டின் அனோவா அது முதல்ல வரும். இதுதான் வரும் டெஸ்ட் ஆஃப் ஹைபோதீசிஸ்ல. அனோவா வந்து நம்ம சிலபஸ்ல கிடையாது, பேசிக் கான்செப்ட்ல கொடுத்துருக்கேன். கரெக்டா சொன்னார் சார். வந்து அதுல என்ன கொஸ்டின் கேட்டீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. எது சம்பந்தம் இல்லாதது இந்த பாராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு
அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுல ஆப்ஷன் வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 4 எஃப் டெஸ்ட், ஜெட் டெஸ்ட், டி டெஸ்ட், ஹைஸ்கோர் டெஸ்ட், அதுல ஒரு ஆப்ஷன் அனோவா கொடுத்திருந்தாங்க. அப்ப நம்ம வந்து இது ரிஜெக்ஷன் மெத்தட்ல தான் நம்ம அனோவா நம்ம சிலபஸே கிடையாது. நீங்க 2022 கொஸ்டின் பாருங்க, ஒரு கொஸ்டின் அனோவான ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நான் அதுதான் இந்த 4 சொல்றேன். இப்ப நானு ஒண்ணு இல்ல, நம்ம சிலபஸ் என்னது, டி டெஸ்ட். ஓகே சார், வாங்க டி டெஸ்ட் பார்ப்போம். இப்ப நேரடியா நான் இந்த 69 அமக்கத்துக்கு வரல. அப்படி வந்தா இந்த எஃப் டெஸ்ட், ஜெட் டெஸ்ட், ஹைஸ்கோர் டெஸ்ட், இதுல பேராமெட்ரிக்கா நான் பேராமெட்ரிக் டெஸ்ட், அது உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கு தான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு உள்ள வர்றேன். ஏன்னா அப்ப வந்து இது லாஸ்ட் இயர் பாருங்க, இந்த இதை வந்து டைரக்டா இதை வச்சுட்டு, அப்ப இதெல்லாம் வந்து பேராமெட்ரிக். அப்ப நம்ம சம்பந்தம் இல்லாத என்னது, அனோவா. அனோவா இஸ் ஆன்சர். இவ்வளவு முடிஞ்சு. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் இது. சரி, ஓகே. டி டெஸ்ட் எல்லாம் பார்ப்போம் சார். டி டெஸ்டும் கால்குலேஷன்லாம் கண்டிப்பா கேட்க வாய்ப்பே கிடையாது. மீனிங் கேட்பாங்க, ஃபார்முலா கேட்பாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் சயின்டிஸ்ட் பேர். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது, சயின்டிஸ்ட் பேர். சரியா? ரைட். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இதுல என்ன கொடுமைனா, இந்த சயின்டிஸ்ட் பேர் மோஸ்ட்லி இந்த டி டெஸ்ட்ல தான் கேட்கறாங்க. அதான் இதுல உள்ள பெரிய விஷயம். அதை விட என்ன கொடுமைனா, சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் பேஜ் நம்பர் 69 சார். வில்லியம் விஎஸ் அப்படின்னு சில புக்ல கொடுத்துருப்பாங்க. ஷாலி கோசட் சார். இப்ப பார்க்க போறது எதுன்னா டி டெஸ்ட். ஓகேவா? அவர் பேர் வந்து அட்லீஸ்ட் நீங்க கோசட்டையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோசட் 1908 சார். 1908 அப்படின்னு சொன்னோன்னே ஏதாவது ஞாபகம் வருதா? லாஸ்ட் இயர் கேட்டாங்க சார் இந்த क्वेश्चन. சொல்லுங்க சார். லாஸ்ட் இயர் கேட்டாங்க சார். அதான் சொல்ல போறேன், நீ தான் சொல்ல போறேன். ஓகே சார், ஓகே சார், நான் அததான் சார் சொல்ல போறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல இங்க 1908 அப்படி சொன்னா வேற ஏதாவது ஞாபகம் வருதா? வேற ஏதாவது லா, தியரி, ஹைபோதீசிஸ்? எனிஒன்? அஞ்சாவது யூனிட்ல வரும், 9வது யூனிட்ல வரும். இப்ப சொல்லுங்க. சார் நம்ம இந்த வாட்சன் பேட்ஸ் நடத்தாத யூனிட்ல போய் அதுல வரும் இதுல வரும் எங்களுக்கு தெரியுமா? நீ நடத்தினாதானே தெரியும் அப்படின்னு கேட்க கூடாது. சரியா? நடத்தினாதானே சார் தெரியும். நீங்களே 5வது யூனிட்ல வரும், 7வது யூனிட்ல வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது சார். ஹார்டி வீன்பர்க் லா சார். ஹார்டி வீன்பர்க் லா எந்த வருஷம்? 1908. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? ஒரு இயர் டக்குன்னு படிக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா எங்கேயாவது வருதான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ரைட் ரைட். சோ இதுல நல்லா கவனிங்க. த ப்ரொபோஸ்ட் ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் யார் சொன்னா? கோசட். லாஸ்ட் இயர் நல்லா கவனிங்க, 2019 இந்த கொஸ்டின் கேட்டாங்க. 2019 டிஆர்பில கோசட் கேட்டாங்க. 2022 இந்த கொஸ்டினை 2 டைம் கேட்டாங்க. மொத்த கேட்ட கொஸ்டினே 11 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் எது? கோசட். என்ன கொடுமைன்னு பாருங்க. சரியா? நான் சொல்றது எழுதுங்க. இருக்கு, நான் அத நீங்க கவனிக்க மாட்டீங்க. நான் சொல்றது எழுதுங்க இந்த இடத்துல. ப்ரொபோஸ்டு ஸ்டூடெண்ட் டெஸ்ட் ஆர் student t-test contributed by student t-test contributed by answer என்னது? கோசட். எழுதிக்கோங்க. இதான் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். அதாவது ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணவர் யாரு? கோசட் தான். இத ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் சார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்னு சொன்னா எப்படி சொன்னேன்? வெறும் டி டெஸ்ட்னு சொல்லணும். அதாவது ஸ்டூடெண்ட் சாரி திரும்ப சொல்றேன் பாருங்க, நான் சொன்னது கரெக்டானு பாத்துக்கோங்க. ப்ரொபோஸ்டு ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் ஆர்
ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் கான்ட்ரிபியூட்டட் பை. ரெண்டுமே யாரு? கோசட் தான். மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது 2022ல கேட்ட கொஸ்டின், இது 2019ல கேட்ட கொஸ்டின். ஒரு கொஸ்டின். சோ சயின்டிஸ்ட் பேர் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 சயின்டிஸ்ட் வருவாங்க சார். 5 சயின்டிஸ்ட் படிச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் வரும் சார் எப்பயுமே. சரியா? ரைட். The development of statistical method, the test of the significance between that mean of two different sample of the same small size and less than 13 சொல்றோம் பாத்தீங்களா, அததான் இங்க சொல்றோம். It was named the t-test. Gosset used that right under that pseudonymous அப்படின்னு என்ன சார்னா, ஒரு என்ன சொல்றது தமிழ்ல, புனைப்பெயர். இப்ப இந்த சுஜாதா அவர் கதை எழுதினாரு, அவர் பேர் சுஜாதாவா? கிடையாது, புனைப்பெயர். சோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கும் தெரியுமா, அதுதான் ஸ்டூடெண்ட். நீங்க ஸ்டூடெண்ட் வேற ஏதோ நினைச்ச வேணாம், அவர் புனைப்பெயர் அது வந்து. சோ டி டெஸ்ட் வாஸ் நேம்ட் இஸ் ஸ்டூடெண்ட் டி டெஸ்டா மாறிடுச்சு. வில்லியம் சாலி சார் பாருங்க, அந்த வில்லியம் சாலி கோசட். சம்டைம் வந்து சில புக்ல வில்லியம் ஷாலி அதோட நிப்பாட்டிடுறாங்க, அவனுக்கு கோசட் தான் ரொம்ப முக்கியம் ஞாபகம். It is also distributed by the T distribution or T ratio. Student T test is applied. Very important line, sir. Very important line in the line. சரியா? கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். ஸ்டூடெண்ட் இது கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன், எத்தனை பேர் அதை நல்லா ஷார்ப்பா கவனிச்சிங்கன்னு தெரியல, இருந்தாலும் இப்ப திரும்ப சொல்றேன். Student T test is applied to small samples only. Large samples அப்ளை பண்ண முடியாது. Student T test applied to small samples only. Student T test is statistically hypothesis test in which the test statistics followed the student T distribution. The null hypothesis is supported by the data. Student T distribution. Student and other name or புனை பெயர்னு சொல்லக்கூடியது. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார், வேற ஒன்றும் பெருசா இல்ல இது வராது. ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. T is equal to x bar minus population mean divided by S root n. சரியா? இதான் ஃபார்முலா. ஃபார்முலா மட்டும் தனியா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. திரும்ப சொல்ற பாருங்க, the difference of the sample mean and the population mean. இதான் sample mean, இது population mean divided by S ன்னு என்ன சார்னு கேட்டா sample standard deviation. n என்னது? size of the sample. எப்பவுமே இதுல less than 30 இருந்தா அது இன்வால்வ் ஆகாது. ரைட், தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, சோ ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் ஆக்சுவல் தட் ஃபார் single population, the ratio of the difference of that population parameter, the corresponding the statistics and the standard error of the statistical, இது நிறைய இருக்கு. n-1 the degrees of freedom, the sample size of இது n ன்னு சொல்றோம். அப்ப degrees of freedom for t is equal to size of the sample minus 1. சரியா? அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு பாருங்க. சிக்மா மைனஸ் பாப்புலேஷன் மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன். அந்த ஜஸ்ட் அந்த ஃபார்முலா எல்லாம் பாத்துக்கோங்க. அப்ப ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் ஃபார் 2 சாம்பிள்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. the difference of the 2 means divided by standard error of the difference between the 2 means and assumption of the 2 test, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. proportion of the t distribution. T distributions are symmetrically distributed with means S0. சரியா? அது ஒரு சின்ன டயக்ராம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 71ல இருக்கு பாருங்க. 71ல அதாவது டிஃபரன்ஸ் இன் த நார்மல் அண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு நார்மல் வந்து அந்த மேல ஒரு டாட்டா ஒரு லைன் போடும், டாட்டா போகும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடியது சார் டி டிஸ்ட்ரிபியூஷன். Okay, so the graph of the t distributions are similar to the normal distribution except for 2 different. ரெண்டு டிஃபரெண்ட் மட்டும் சொல்றாங்க. என்ன சார்னா, the normal distribution curves are higher in the middle of the t distribution. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் பாருங்க, இந்த படம் போட்டு காமிக்க அப்பதான் உங்களுக்கு புரியும். எப்படி இருக்கு? ஒரு நார்மல் ரெட் கலர்ல போறேன், இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா?
இதே இது ஸ்டூடெண்ட் சாரி டி டிஸ்ட்ரிபியூட், இது ரெட்டா இருக்கு, இது ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி. சரியா, இதுதான் மிடில் லைன். அப்ப இது என்ன டிஃபரண்ட்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இஸ் ஹையர், இதுதான் நார்மல். இது ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் T. In that middle of the T distribute curve, the T distribution has a greater spread wide ways than in the normal distribution. Normal distribution வேகமா வந்து இங்க ரெட் கலர்ல இப்படி முடிஞ்சிருது, பாருங்க ஒய்டா அப்படி போகுது பாருங்க. இந்த ரெண்டு தான் டிஃபரன்ஸ், இப்படி ஒய்டா போகுதுன்னு சொல்றாங்க எல்லாம். சரியா, the sampling distribution of the T, it does not depends upon the population parameter. So அப்ப it depends on the degrees of freedom, அதான் n-1. சரியா, ரைட். அடுத்த அப்ளிகேஷன் ஆஃப் த பேஜ் நம்பர் 71, அப்ளிகேஷன் ஆஃப் டி ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன். ரொம்ப முக்கியம் சார் அப்ளிகேஷன். ஏதாவது கொஸ்டின் வந்திருக்கு, டிஆர்லையும் வந்திருக்கு. ஆக்சுவலா டு டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ சாம்பிள் மீன், த பாப்புலேஷன் வேரியன்ஸ் பிகின் இஸ் ஈக்குவல் ஆர் அன்இக்குவல். தட் இஸ் கால்ட் ரேண்டம் அப்படின்னு சொல்றோம். அதான் நம்ம என்ன சொல்லணும்னா ரேண்டம் அப்படின்னு சொன்னா, பின்னாடி கூட ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. I mean the test of significance is a single mean when the population variance is standard deviations unknown. The test of significance observed the sample correlation coefficient in the difference between the mean of the two samples. நாலாவது பாயிண்ட் நான் சொல்றது எழுதுங்க. நாலாவது பாயிண்ட், 3 பாயிண்ட் இருக்கா, நாலாவது பாயிண்ட் எழுதுங்க. to test significance of to test significance of the mean of mean of a random sample. Random sample. இந்த லைன் அப்படி இது ரொம்ப முக்கியமானதான். To test the significance of the mean of the random, ஒரு mean of the random sample பார்க்கிறதுக்கு T distribution வந்து அவசியம். சரியா, ஓகே. அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதுல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதான் நான் சொன்னேன். இது வந்து எப்படி சொன்னா, இந்த V அந்த மாதிரி கூட சொல்லலாம், சிம்பல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சரியா, ஆர் இப்படி சொல்லலாம், இல்லைன்னா DF degrees of freedom இப்படி சொல்லலாம். To form that a series of that variable in row or the number of that frequency that are put in the cells in the contingency tables. So a table and நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் டேபிள் தான் சொல்றோம், which can be calculated that independently we can say degrees of freedom. Degrees of freedom, the number of items in the series -1. அதான் நம்ம கொஞ்ச நேரம் நான் சொன்னேன், n-1 அப்படின்னு சொன்னேன். Degrees of freedom will be protect that number of the rows less 1 and the number of columns in the less 1. இது எப்படி சொல்றோம்னா, degrees of freedom is equal to row, அதான் சொன்னீங்களா, row -1 column -1. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், நம்ம எக்ஸாம்ல கேட்டல, ஆனா மேத்ஸ் டிமாண்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சரியா, ஆர் என்னது, நம்பர் ஆஃப் ரோஸ், சி என்னது, நம்பர் ஆஃப் காலம். சும்மா பிளைண்டா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஒன்றும் பெருசா வேண்டாம். டைப்ஸ் ஆஃப் டி டெஸ்ட் அடுத்தது இதுல ரெண்டு இருக்கு. டி டெஸ்ட் ஆர் சிங்கிள் மீன், டி டெஸ்ட் ஃபார் தட் இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ். The observation of the classification into two groups. The test of mean is different in performed for that a specific variable. That T test for single mean. அதே இது வந்து T test for paired sample. அங்க என்ன சொன்னா single mean. T test for two sample mean. அதான் பேர்னாவே ரெண்டு ஜோடி. A paired observations are arranged in the case wise. இது வந்து correlated T test ன்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு இதை வச்சு நம்ம சொல்றோம் correlated T test அப்படின்னு சொல்றோம். சரியா, ரைட், அது தெரிஞ்சுக்கோங்க. இதுல T test of single means அதுல பேஜ் நம்பர் 72ல இருந்து எப்பயும் சொல்றதா, அது பயங்கரமான ஃபார்முலா வச்சு ஃபுல்லா சொல்லிப்பாங்க. 72, 73 அதுல ஒவ்வொன்றுலயும் நான் இது ஏற்கனவே நான் நடத்தினதான் திரும்ப ஹைலைட் பண்ற பாருங்க. இந்த நான் சொன்னேன்ல, டேபிள் வேல்யூ,
அதெல்லாம் அக்செப்டடா ரிஜெக்டடா பேஜ் நம்பர் 73ல பாருங்க கடைசியில அது ஒரு முடிஞ்ச உடனே பாருங்க ஒரு கால்குலேட்டட் வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க 1.64 பேஜ் நம்பர் 73ல பாருங்க அந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 5 கீழே ஹைபாத்தட்டிக் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் நல் ஹைபோதீசிஸ் அக்செப்டடா ரிஜெக்டடா ப்ராஜெக்ட் சக்சஸா ஃபெயிலியரான்னு சொல்றோம். இதுதான் லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ஸ். அத எப்படி நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்? இதுல ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும்னு சொல்லணும்னா பேஜ் நம்பர் 74க்கு வாங்க. 74 அந்த மேல டாப்ல இருக்கு பாருங்க. இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். கம்பாரிசன் ஆஃப் டி வேல்யூ. ஏன்னா டி டெஸ்ட் பொறுத்தளவு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார்முலா கேட்பாங்க, மீனிங் கேட்பாங்க, சிக்னிபிகன்ட் கேட்பாங்க, டெஃபினேஷன் கேட்பாங்க. அது விட்டுட்டா இதுதான் கொஸ்டின், வேற ஒன்னும் கேட்க மாட்டாங்க. சரியா? எது கம்பாரிசன் ஆஃப் டி வேல்யூ ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு கம்பாரிசன் ஆஃப் டி வேல்யூல கால்குலேட்டட் டி வேல்யூஸ் லெஸ் தென் த டேபிள் வேல்யூ. இல்ல நான் சொல்றது எழுதுறீங்களா சார்? நான் சொல்றது எழுதுங்களேன். நான் சொல்றது எழுதுங்க. அங்கேயும் இருக்கு, பேஜ் நம்பர் 74ல இருக்கு. அது கொஞ்சம் இந்த சில டெக்னிக்கல் டேர்ம்ல வித்தியாசமா இருக்கு. நான் சொல்றது எழுதுங்க. டைட்டில் என்ன டைட்டில்னா வேற எழுதுங்க. கம்பாரிசன் ஆஃப் டி வேல்யூ இதான் டைட்டில். கம்பாரிசன் ஆஃப் டி வேல்யூ இதான் டைட்டில். சரியா? நான் சொல்றது ஃபாஸ்ட் எழுதுங்க. கால்குலேட்டட் டி வேல்யூ இஸ் calculated t value is less than the table value. It is said to be insignificant at 5% level and null hypothesis is accepted. Null hypothesis is accepted. முடிஞ்சு வச்சா? இது ஒண்ணு. அதே அடுத்த லைன் எழுதுங்க. நான் சொல்றது இல்லைங்க, இங்க என்ன சொல்லணும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா சொல்லுவேன் பாருங்க. கால்குலேட்டட் டி வேல்யூ இஸ் மோர் தென் தி டேபிள் வேல்யூ. மோர் தென் தி டேபிள் வேல்யூ. இட் இஸ் டு பி, அங்க ஏற்கனவே இன்சிக்னிஃபிகன்ட் சொன்னா it is to be significant. இன்னும் தூக்கிட வேண்டியதான். significant at 5% level and null hypothesis rejected. Null hypothesis rejected. Null hypothesis rejected நாவே ப்ராஜெக்ட் சக்சஸ். இங்க null hypothesis accepted சொன்னாவே ப்ராஜெக்ட் ஃபெயிலியர். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் சார், ரொம்ப முக்கியமானது சார் இது. சரியா? இதுதான் பேஜ் நம்பர் 74லயும் கொடுத்துருக்கு, நீங்க அதை பார்த்துக்கோங்க. 74ல கொடுத்துருக்கு, அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ 74 அதே வந்து 74ல டி டெஸ்ட் வந்து பேட் டெஸ்ட் அன்பேட் டெஸ்ட்ல கால்குலேஷன் வச்சு பேஜ் நம்பர் 75 வரைக்கும் ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கு, அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஓகே. ஸோ அடுத்தது ஹை ஸ்கொயர் டெஸ்ட் நம்ம சிலபஸ்ல இல்லாட்டாலும் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, இது பேஜ் நம்பர் 76ல இருக்கு ஹை ஸ்கொயர் டெஸ்ட். அது இல்லாட்டாலும் வந்து ஹை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து நம்ம அந்த பாராமெட்ரிக் டெஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட்ல நான் பாராமெட்ரிக். சரியா? மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் நான் பாராமெட்ரிக் ஃபார் பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். எப்படி டி டெஸ்ட் எப்படி யூஸ் பண்றோமோ அது மாதிரி தான் ஹை ஸ்கொயர் டெஸ்ட்டும். இதுலயும் டெஃபினேஷனு, சயின்டிஸ்ட் பேரு, ஃபார்முலா, ஏதாவது சிக்னிஃபிகன்ட் இருந்தா சிக்னிஃபிகன்ட். சரியா? ஸோ இதுதான் கேட்பாங்க, வேற ஒன்றும் இல்லை பெருசா வந்து
கேட்க போறது கிடையாது. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணா டைம் ஆகும். இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸிட் ஆகனா ஒரு 5 minutes இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலா நம்ம படிப்போம். சரியா? ரைட், தேங்க்யூ. இருங்க ஒரு நிமிஷம்.